வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது அந்த ராசி அதிபதி ராசியிலே போகும் நல்ல சிறப்பான முன்னேற்றங்கள். கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும், குடும்பத்துக்காக கொஞ்சம் அலையிறது அலைச்சல்கள், கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கெடுவீங்க. குடும்பத்துக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுக்கிறமான விஷயங்கள். பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. கொஞ்சம் கடன் வாங்குறது மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களது 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதி 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் மற்றும் நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்துக்கள் எதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்காக நமது குழந்தைகளுக்காக ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் செவ்வாய் 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள்லாம் அபரிதமாகவும் சூப்பராக இருக்கும். செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். தொழில் ரீதியான விஷயங்களையும் ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு லெவலில் உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தைகள் கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்கும். ஸோ 7ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஏன்னா சனி தன்னுடைய சுயசாரம் உத்திரட்டாதியிலே போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதி ஆன குரு. ஸோ குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது 9ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொடுக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களுமே கண்டிப்பாக கொடுக்குங்க. 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 7ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாமே அற்புதமாக இருக்குது. ஸோ 11ஆம் அதிபதி 7க்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்களில் பார்த்திங்கன்னா கடகலகணமாக சூரியன் சூரியன் 2ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய மெனக்கெடுவீங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கடகலகணமாக சந்திரன் சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துக்காக சின்னதாக ஒரு லோன் வாங்குறது இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலகணமாக செவ்வாய் தசாபுக்தி செவ்வாய் 7ல் உச்சம். ஸோ 7ல் உச்சம் போது 5 மற்றும் 10ஆம் அதிபதி 7ல் உச்சமாகும்போது கலைஞர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் கூடி வருவதும் உங்களது குழந்தைகளுடைய வெற்றி மற்றும் அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் கடகலகணமாக ராகு தசாபுக்தி. ராகு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு அதை வெளியில் சொல்லாமல் கொஞ்சம் சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கடகலகணமாக குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போதும் அதுவும் 9ஆம் அதிபதியாக வரும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறமான விஷயங்கள் இருக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். கடகலகணமாக இருந்து சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி 7 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயத்தனமான விஷயங்கள் வீடு சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கவங்களும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கடகலகணமாக இருந்து சனி தசாபுக்தி அந்தரங்களில் கொஞ்சம் அப்பாவுடைய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா சில நேரங்களில் இடவடமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகலகணமாக இருந்து புதன் தசாபுக்தி 3 12ஆம் அதிபதி புதன் 7ல் இருக்கும்பொழுது
திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடகலக்கணமாக இருந்து கேது தேசாவது, கேது வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் உள்ள கேது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் வரும்போது கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறது, பெரிய லாபத்துக்காக நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், இப்படி தான் இருக்கணும். சில நேரங்கள் வந்து வியாபார ரீதியாக சில பேர் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலக்கணமாக வந்து சுக்கிர தசை சுக்கிரன் வந்து 11 மற்றும் 4ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும்போது நிறைய முயற்சிகள், பெரிய பெரிய முயற்சிகள் எடுத்து அது ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபங்கள் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி பார்க்க போகிறது யார் டென்ஷன் பார்ட்டி. ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு நடக்கல, அது நடக்கலாம், ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கட்டில் யாருன்றதை தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருந்து 6, 8ல் வந்து சந்திரன் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும், மற்றவங்கக்கிட்ட வந்து அந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அவங்க யார்கிட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய குறை சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பின்னாடி பேசுகிறது எல்லாமே இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துப்பாங்க. எல்லார்ட்டையுமே குறை இருக்கும், எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க. இவர் சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, வீடு சரியில்லைங்க. இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்க அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குங்க, இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக போகும். அப்போ வந்து அந்த வீட்டுடைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த குறை தான் பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம், இல்லை பசங்களாக அமையலாம், அண்ணனாக அமையலாம், அப்பாவெல்லாம் அம்மாவாக அமையலாம். ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம், வேறு வழியே கிடையாது. இவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. யாருக்கெல்லாம் லக்னத்துலேருந்து 6, 8ல் வந்து சந்திரன் இருக்கோ சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அப்படியே குதறி எடுத்துருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசினா கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதை போய் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு 200% அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் இது வந்து 6, 8 இருக்கோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணும்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்குதே குத்துதே குடையுதேங்கிறதை விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சில உறவுகளை நம்ம விலக முடியாது. ஓகேங்களா, ஒரு பிள்ளையாக பிறந்துட்டு அது வந்து நம்மளை போட்டு கத்திக்கிட்டு இருக்குன்னா கூட தூக்கி போட முடியாது. மனைவி வந்துடுறாங்க, ஸோ மனைவி திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களில் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னும் போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போகிறது தான் புத்திசாலித்தனம். இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் என்னட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில். அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் வழியே, இல்லைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட்டு தான். ஏன்னா வந்து அந்த 6, 8 வந்து கண்டிப்பாக உங்கள் ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டிங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. பெரிய டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு 7 நாள் இருக்குன்னா அவங்க 2 நாள் சிரிப்பாங்க, 5 நாள் வச்சு செஞ்சுருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து டெஸ்டட் கேரண்டட் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்கிற தப்பாங்கிறது வந்து அவங்களா திருந்தினா தான், பட் ஆனால் அவங்களால இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் வந்து அவங்கள அந்த தசாபுக்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசாபுக்தி அந்தரங்களாக நடந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்முன்னு போகிறது தான் இதில் புத்திசாலித்தனம். அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. இதுக்கான ரெமெடியெலாம் கிடையாது. ஏன்னா வந்து அது என்ன இன்பில்ட்டு. ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு 5th பிளேஸ்மெண்ட் இப்போ வந்து 8ல் இருக்குன்னா 7ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும். அது உங்களுக்கு நெகட்டிவாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எஸ்கேப் ஆக முடியே, இல்லைனா எஸ்கேப்பே ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.